வைரல் பட்டர் கேக் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து அரை கப் அளவுக்கு வெது வெதுப்பான பால் எடுத்துக்கோங்க. இந்த பால் வந்து ரொம்ப சூடாகவும் எடுக்காதீங்க, நார்மலாவோ இல்லை கோல்டாவோ இருக்கக்கூடாது, கண்டிப்பாக வெது வெதுப்பாக இருக்கணும். இது கூட 1.5 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் இதில். ஸோ அப்போ தான் நம்மளுடைய பால் வந்து இமிடியேட்டாக திரியும். ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து அந்த பால் வந்து நல்லா கெட்டியாக தெரியறது உடனே நமக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கே தெரியுதா, இந்த மாதிரி தான் கெட்டியாக இருக்கும். இது கூட வந்து 3/4 கப் மெல்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. இதுவும் வெது வெதுப்பாக இருக்கணும். ஸோ டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணிங்கன்னா இமிடியேட்டாக ஊற்றிடலாம். ஓவனில் மெல்ட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் கொஞ்ச நேரம் சூடு அடங்கின உடனே அந்த வெது வெதுப்பு வந்த உடனே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக அடுப்பில் வச்சு மெல்ட் பண்ணாதீங்க பட்டரை. ஸோ பட்டர் வந்து 3/4 கப். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நான் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் எக்ஸ்ட்ராக்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா. இப்போது இதை வந்து ஹேண்ட் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரெண்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி. இது கூட வந்து கேஸ்டர் சுகர் 1/3 கப். நீங்கள் இந்த கேஸ்டர் சுகர் ஜலிக்கலாம் வேண்டாம். இது போட்ட உடனே உங்களுக்கு இமிடியேட்டாக வந்து அந்த வெது வெதுப்பாக இருக்கு இல்லையா, அந்த இன்க்ரீடியன்ஸை அதில் உடனே உங்களுக்கு வந்து அந்த சுகர் நல்லா டிசால்வ் ஆகிடும். இப்போ இது எல்லாம் கம்பைண்டாக ஓகேங்களா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு சுகர்லாம் நல்லா டிசால்வ் ஆகி இருக்கணும். ஸோ இப்போ நம்மளுடைய வெட் இன்க்ரீடியன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எடுத்து ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ ட்ரை இன்க்ரீடியன்ஸில் பார்த்தீங்கன்னா 170 கிராம் மைதா எடுத்துக்கோங்க. இது கூட 3/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அதே ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம. ஸோ இப்போ நம்மளுடைய வைரல் பட்டர் கேக்குடைய மெயின் கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நீங்கள் பீட்டர்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு ஹேண்ட் விஸ்க் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாலே போதும். நமக்கு லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் ஆகணும். ஓகேங்களா? இப்போது சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம சிலிக்கான் ஸ்பேச்சுலா வச்சு நல்லா ஸ்க்ராப் பண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது மெயினான இந்த வைரல் பட்டர் கேக்கில் சாக்லேட் சிப்ஸ், இது வந்து நான் 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இது வந்து சாக்லேட் சிப்ஸு, சாக்கோ சிப்ஸ் கிடையாது. அதாவது நம்மளோட மில்க் பண்ணுவோம் இல்லையா, அந்த சாக்லேட் சிப்ஸு. நான் எடுத்துருக்கிறது வேன்ஹுட்டேனுடைய கோவர்ச்சர் சாக்லேட் சிப்ஸு. நீங்கள் நார்மலாக மாரடியில் கூட இந்த மாதிரி கேலட்ஸ் வருது, அது யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா காம்பவுண்ட் சாக்லேட் இருக்குல்ல, அது வந்து 1/4 கப்புக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பட்டன் உங்களுக்கு சாக்லேட் பட்டன் கிடைக்கலன்னா சொல்கிறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் சாக்கோ சிப்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் பட்டர் கேக்கு, வைரல் பட்டர் கேக்கில் இந்த சாக்லேட் சங்க்ஸ் நீங்கள் ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போது ஃபைனலாக வந்து நம்ம 7 இன்ச் டின்னில் பட்டர் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு. இதில் நல்லா வந்து இந்த பேட்டர் போட்டுட்டு 180 டிகிரி ப்ரீ ஹீட்டட் ஓவனில் நான் 25 மினிட்ஸ் இதை பேக் பண்ணி எடுக்க போகிறேன். மேலே வந்து நான் இந்த மாதிரி சாக்லேட் சிப்ஸு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா சாக்கோ சங்க்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுடைய கேக் பேக் ஆகி வந்துருச்சு. பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளேவர், இந்த பட்டர் ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் பேக் பண்ணி எடுக்கும்போதே. ஓகேங்களா? 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து 2 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம டீமோல்ட் பண்ணோம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு அப்படியே எடுத்து மேலே ஒயரிங் ரேக் வச்சுக்கோங்க, அப்படியே திருப்பி போடுங்க, போட்டு டீமோல்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக டீமோல்ட் ஆகிடும். எப்போவுமே பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள் பிகினர்ஸாக இருந்தால். இல்லை பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைன்னா பட்டர் போட்டுட்டு மைதா போட்டு டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்ச்மெண்ட் பேப்பர்லாம் கொஞ்சம் பொறுமையாக எடுங்க. ரொம்ப சர்ன்னு எடுத்தோம்னா ஹீட்டில் வந்து அப்படியே கேக் க்ரம்ஸ் அதோட வந்துடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கட்டும்போதே அது ஆடுது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அதுக்கு மெயின் ரீசன் நம்ம மெல்ட் பண்ணி ஊற்றுற அந்த பட்டரு ப்ளஸ் வந்து அந்த வெது வெதுப்பான பால் தான். ஸோ இது வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரட்டும், அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய கேக்கை கட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது இன்னும் ரூம் டெம்பரேச்சர் வரல. என் பொண்ணு கொஞ்சம் ஆசைப்படுறதுனால சீக்கிரம் கட் பண்ணுறேன். ஸோ இது சாக்லேட் பட்டன்ஸ்லாம் இருக்கிறதுனால நம்ம கட் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து கேக் பிரேக் ஆகும். பட் இருந்தாலும் ஓகே, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இங்கே பாருங்கள், நிறைய பேர் கையிலேயே வந்து அப்படியே 2
உடச்சி எடுப்பாங்க. ஸோ இப்போ பாருங்கள் உள்ளே உங்களுக்கு எப்படி இருக்க டெக்ஸ்டர்னு. இது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்னோட சப்ஸ்கிரைபரும் வந்து இதை கேட்டிருந்தாங்க. ஸோ போட்டிருக்கேன். அதனால் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.